ஹே மயிலே. இப்போ கத்துறது வந்து ஆண் மயில். அது வந்து அது பெண் மயிலுக்காக சிக்னல் கொடுக்குது. எங்க இருக்க ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்குமா? கரெக்டானு சொல்லிட்டு போங்க. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரு போல். இதுதான் விவசாயத்துல லாஸ் ஆகுது. மொட்டை மாமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்ஆர் vlog. இன்னைக்கு வந்து கிராமத்து சைடில் பள்ளி விளக்கு போகிறோம். காலையில் எழுந்தோடனே வேப்பங்குச்சியில் டூத் ப்ரஷ் பல்லு வேலைக்கு முடிச்சாச்சு. வாங்க நம்ம மயில் பார்க்க போகலாம். மயில் ஓட்ட போகிறோம். எஸ், மயில் இந்த வயல்வெளியில் இருக்கிற அந்த கம்பு பயிரெல்லாம். ஏ மயிலே, வா 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 வா. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரு போல வருமா? மயில் சவுண்ட் கேக்குதுங்களா? மயில் மயில் மயிலுங்கெல்லாம் சிக்னல் கொடுத்துக்குதுங்க. அது லவருக்கு தெரியுமா? என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இப்போ கத்துறது வந்து ஆண் மயில். அது வந்து அது பெண் மயிலுக்காக சிக்னல் கொடுக்குது. எங்க இருக்க? நான் இந்த கொல்லியில தான் இருக்கேன், இங்க போங்க அப்படின்னு. நம்ம போய் அதை சேர்த்தோம். வாங்க. மயிலக்கா போவாதீங்க, இங்கே நில்லுங்க, நான் வரேன். சாரி, அண்ணன் தான் நினைக்கிறேன். எல்லாம் தோகை இருக்கிறது ஆண் மயில் தானே? தோகை இருக்கிறது ஆண் மயிலா பெண் மயிலா சொல்லிட்டு போங்க. ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்குமா? கரெக்டானு சொல்லிட்டு போங்க. அப்போ ஆண் மயில் தான். அது ஏன் மனுஷங்களில் மட்டும் பெண்களுக்கு நீட்டாக முடி இருக்கணும், ஆண்களுக்கு முடி இருக்கக்கூடாது? ஆனால் மயிலுக்கு மட்டும் ஏன் தோகை ஆண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு ஒன்றுமே இல்லை? வை ரீசன்? ஒய் ரீசன்? ஏன் அந்த மாதிரி? ஏன் மாமா, மொட்டை மாமா, தான் வாங்குறாங்க. ஆனால் ஒரு கம்பு கூட வளரல. வேஸ்ட், ஏறு ஓட்டினது வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட்டு. இப்படிதான் விவசாயத்தில் லாஸ் ஆகுறது. இன்னும் அவங்க லவர் அவங்களுக்கு கிடைக்கலையாட்டுங்குது, கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க, அனுப்பி விட்றேன். அங்கே இருக்கிறாங்க ஒருத்தவங்க. உங்கள் ஆள் அநேகமாக இங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேகமாக கத்துங்க, வருவாங்க. ஒன்றை கத்த சொல்லடா. அவங்க ஒய்ஃப் கத்துறாங்க. அவங்க ஒய்ஃப்காக அவங்க கத்துறாங்க. மொட்டை தலைமலை கை வச்சா கோவம் ரெண்டுக்கும். அந்த மொட்டை படத்தில் ஒரு இடத்துல இப்படியே கை வச்சா போடு. யாரை பார்த்து அடி பண்ற நீ? யார போய் அடிக்கிற? எங்க அம்மாவை அடிக்கிற நீ? நான் ஒருத்தவன் இருக்கேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குவான். சப்போர்ட்டு. ஹாய் சொல்லு. அவனை கண்டுக்கலன்னு அடிச்சான். இன்னும் அங்கே பேசுகிற என்கிட்ட தானே பேசுகிறேன். முத்தா கூட முத்தா. வெக்கம் வந்துச்சுடா பிள்ளைக்கு.
மொட்டையும் மட்டை கோடிக்குச்சான் முருங்க மரத்துல ஏறிக்கிச்சான் கட்டெரும்பு கடிச்சுதான் ஐயோ மொட்டையும் இதான் மொட்டையும் மட்டையும் கூடிக்கிச்சான் முருங்க மரத்துல ஏறிக்கிச்சான் கட்டெரும்பு கடிச்சுச்சான் ஐயோ அம்மானு கத்திச்சான். முத்தாக்கடா பாக்க முத்தாக்கடு 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 எனக்கு எனக்கு ருத்ரன் எனக்கு எனக்கு ஐயோ எனக்கு ருத்ரன் போதும் எனக்கு 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 அம்மா அம்மா பாரு அம்மா பாரு. ஐயோ 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 எனக்கு எனக்கு கண்ணத்துல கண்ணத்துல அப்பா அப்பா இஸ் பாசமலர் பொழியில் ஃபேமிலி பாசமழை. நான் போய் அவங்க லவர் சேர்த்து வச்சுட்டு வரேங்க. ஏதோ ஒன்று ரெண்டு கொட்டும் மயில் தெரியுதுங்களா? முருகர் பக்தருக்கு உங்களுக்கு மட்டும் நல்லா தெரியுங்க, நல்லா பாருங்க. ஒரு வழியாக மயில் தோகை விரிக்கிறத ஃபஸ்ட் டைம் நான் இங்கே நேர்லேயே பார்த்தாச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்குது, கிட்டே இருந்தால் உங்களுக்கும் கொஞ்சம் கேப்சர் பண்ணி காட்டிருப்பேன். ஃபஸ்ட் டைம் கிடையாது, இந்த மாதிரி வயல்வெளியில் ஃபஸ்ட் டைம். வயல்வெளியில் ஃபஸ்ட் டைம், அதுவும் நேரில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், அதாவது ஜூலெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் பார்த்துருக்கேன். ஆனால் நேரில் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். சூப்பராக இருந்துச்சு. ஜூவில் என்ன வாடகையில் பார்த்தியா? இல்லை காசு நேரில் தானே பார்த்தேன், காசு கொடுத்து பார்த்தேன். இங்கே காசு கொடுக்காம பார்க்குறேன், அவ்வளோதான் வித்தியாசம். சரி வாங்க, நம்ம அடுத்து இப்போ வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். என்ன சமையல்? வெஜிடபிள் பிரியாணி. இந்த சூத்து சொரிஞ்சிக்கிட்டே போனால் இப்படியே செய்ய போகிறோம் நாங்கள். அதான் டேஸ்ட்டே. உங்களுக்குலாம் என்ன தெரியும்? எங்கள் அம்மா சமைக்க சொன்னால் சாப்பாட்டில் மிளகாத்தூள் போடணுமான்னு கேட்குறாங்க. அதிலே தெரிஞ்சிச்சு சாப்பாடு எப்படி வரும்னு. அதனால இப்போ நாங்களே இப்படி சாப்பாடை செஞ்சு சாப்பிட போகிறோம். என்ன சமையல்? வெஜிடபிள் பிரியாணி. தமிழில் சொல்லுங்கள். காய்கறி பிரியாணி. காய் பிரியாணி. காய் பிரியாணி, கறி இல்லை காய் பிரியாணி. காய் பிரியாணி, கறி பிரியாணி. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். வில்லேஜ் லைஃப். அழகாக காலையில் ஏன் சொன்னேன் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுமே விட. இப்போ நாங்கள் செய்யறதுலாம் உங்களுக்கு நல்ல சாப்பாடு இல்லை. கொஞ்சம் நேரம் இருங்க வரேன். ஆடு காலையில் பால் குத்திங்களா? குத்திங்களா? ஆஹா, பாசமலர் பொழியிறாங்க அவங்களும். நாங்கள் எப்பயே பொழிஞ்சாச்சு, நம்ம போகலாம். ஒரு வழியாக சமைச்சு முடித்து விட்டு குடிப்பதற்கு தண்ணி எடுத்துக்கிட்டு வாழை எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸ்டார்ட். வாங்க தண்ணி பிடிக்கலாம். தண்ணி பிடிச்சாச்சு, வாழை இலை இருக்கலாம் வாங்க. வாழை இலை இறக்க மொட்டை கிளம்பிடுச்சு. மொட்டை பாஸ். அரங்க அரங்க அரங்க. என்னது? வாழை இலை ஒரே இலை போதும்ல? போதும் போதும். தலவாழை இலை. தலவாழை இலை மம்மிக்கு தட்டில் சாப்பிடுவாங்க. இலை பார்த்துக்கோங்க, இதுதான் இலை. வாழை இலை. இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு இப்படி தான் சொல்லணும் எல்லாத்தையும். என்னென்னு தெரியாது இப்போ இருக்கிற அப்போ அதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனுக்கு. ஆமாம்.
ஏன்னா யாரும் விவசாயம் மட்டும் வரமாட்டாங்கப்பா. இந்த லொக்கேஷன் நல்லா இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஒரு ஹார்ட் போட்டுருங்க கமெண்ட்டில். ஒரு நாள் விவசாயம் வாழ்ந்து பாருங்க, விவசாயத்தில் உள்ள கஷ்டம் அப்போ தான் உங்களுக்கு. நல்லா சுற்று. தூக்கியாச்சு. மொட்டை வா, மொட்டை போலாம், மொட்டை மாமா. மொட்டை மாமா ஹாய். தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது அப்படின்னு பாட்டு பாடணும் இங்க. ரொமான்ஸை பண்ண தெரியாதுங்க. ரொமான்ஸா அது எங்க இங்க இருக்கு? வில்லனுக்கு ரொமான்ஸ்லாம் பண்ண தெரியாது. ஓ வில்லன் கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் காமெடியாக பாருங்க. சிரிச்சிருவாங்க பாருலாம் நீ வில்லன் சொன்னா. அவங்க என்ன சிரிக்கிறது, நானே சிரிச்சுக்கிறேன். சரி வாங்க சாப்பிடலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோபோலகம் முழுவதும் பருக்குது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோபோலகம் முழுவதும் பருக்குது. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு குட்டி தூக்கத்தை போட வேண்டியதுதான். அழகாக ஃபேன் ஓடுது, ஊஞ்சல் இருக்கு, எங்கள் மொட்டை மாமா இருக்காரு, எனக்கு இன்னொரு குட்டி மொட்டை இருக்காரு. ஹாய் சொல்ல, ஹாய் பாய். நாங்கள் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வந்துடுறோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.